கார்த்திக் ரேவதியை காப்பாற்றிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் முத்துப்பாண்டிங்கிறது தான் தெரிய வந்ததுனால ஊருக்காரங்க எல்லாரும் அவனை கட்டி வச்சு அடிக்க பார்க்குறாங்க. அப்பையில கார்த் முத்துப்பாண்டியன் மனைவி வந்து கார்த்தியிடம் கேட்பதன் காரணத்தினால் முத்துப்பாண்டியன் ஊருக்காரங்க விட்டுறாங்க. அப்புறம் சொப்பனத்தை கொளுத்த சொல்கிறாங்க. அப்பையில கார்த்திக் வந்து முத்துப்பாண்டியவே கொளுத்த சொல்கிறதுனால ஊருக்காரங்களும் முத்துப்பாண்டியவே கொளுத்த சொல்கிறதுனால முத்துப்பாண்டி வந்து சொப்பனத்தை ஏற்றி இந்த பொங்கலை வந்து நல்லபடியாக முடிச்சு வைக்கிறார். கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே சாமுண்டீஸ்வரி வந்து கோபத்தில் இருக்காங்க. ரேவதி கார்த்திக் கூட போனது விஷயம் தெரிஞ்சதுனால ரேவதியும் கார்த்தியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி அங்கேயே நில்லுங்க, வாசல்லே நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் ரேவதியும் வாசல்லே நிற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கும் கார்த்திக்கும் ஒரு சண்டை நடந்துக்கிருக்குது. ரேவதியும் நான் என் வீட்டுக்கார கூட தான் போனேன், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதோட சாமுண்டீஸ்வரியும் வந்துடுறாங்க.